ஹாய் நண்பர்களே, தீபாவளி வந்துருச்சு. எல்லோரும் புது துணி பட்டாசெல்லாம் வாங்கி பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருப்பீங்க. தீபாவளியை பற்றி ஆல்ரெடி நமக்கு நிறைய விஷயம் தெரியும். தீபாவளின்றது ஒரு சான்ஸ்கிரிட் வேர்டுனோ, அதோட அர்த்தம் வந்து ரோ ஆஃப் லைட்ஸ், அதாவது தீபங்களின் வரிசைனோ, தமிழில் தீபாவளி திருநாள்னு சொல்லுவோம். அண்டு கிருஷ்ணர் வந்து நரகாசுரனை வதம் பண்ணுறத செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் தீபாவளி கொண்டாடுறோம். இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்மளுக்கு தெரியும். ஆனால் இங்கே தீபங்கள் தான் மெயின் ரோல் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தது. அதாவது தீபாவளின்னு வந்ததுன்னா தீபங்கள் ஏற்றி வச்சு தான் நம்ம கொண்டாடிட்டு இருந்தோம். அப்போ இந்த பட்டாசு எங்கேருந்து வந்தது, எப்போலேருந்து நம்ம பட்டாசு வெடிக்க ஆரம்பித்தோம் அப்படின்றத பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அந்த பட்டாசு யார் கண்டுபிடிச்சான்னு பார்த்தீங்கன்னா சீனர்கள். ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி சீனாவில் இருந்த சில ஆல்கமிஸ்ட், ரசவாதிகள்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க தான் இந்த இம்மார்டாலிட்டிக்கான போர்ஷன், அதாவது சாகாவரம் தரக்கூடிய ஒரு போர்ஷனை கண்டுபிடிக்கிற முயற்சியில் கன் பவுடரை கண்டுபிடிச்சிட்றாங்க. ஸோ இந்த கன் பவுடரில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சால்பீட்டர்னு சொல்ல போகிற பொட்டாசியம் நைட்ரேட், சல்ஃபர், தென் சார்கோல், இது மூணோட மிக்சர் தான் வந்து இந்த கன் பவுடர். ஸோ இவங்க இந்த கன் பவுடரை ஃபயர் ஒர்க்ஸ்லையும் வெப்பன்ஸ்லையும் யூஸ் பண்ணாங்க. ஈவில் ஸ்பிரிட்ஸை விரட்டுறதுக்காக ஃபயர் ஒர்க்ஸை வெடித்தோம். அண்ட் இவங்களோட கேனன்ஸ், தென் கன்ஸ், இந்த மாதிரி விஷயத்தில் இந்த கன் பவுடர் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ சீனர்களுக்கும் மங்கோலியர்களுக்கும் போர் நடந்துகிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் மங்கோலியர்களும் இந்த கன் பவுடர் எப்படி செய்கிறதுங்கிறத கண்டுபிடிச்சிட்றாங்க. ஸோ அவங்க மூலமாக தான் இந்த உலகம் பூரா இந்த கன் பவுடர் பரவுது. ஃபஸ்ட்டு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்கு போகுது, யூரோப்புக்கு போகுது, அங்கேருந்து நம்ம இந்தியாவுக்கும் வருது. அப்படி வந்து அப்போலேருந்து தான் நம்ம பட்டாசை இங்கே வெடிக்க ஆரம்பித்தோம். இதுதான் இந்த பட்டாசோட வரலாறு. என்ன தான் வந்து தீபாவளின்றது வந்து நம்மளோட பாரம்பரியமான ஒரு பண்டிகையாக இருந்தாலும், நம்ம காலங்காலமாக கொண்டாடிட்டு இருந்தாலும், இந்த பட்டாசு அப்படின்றது வந்து சீனாவிலேருந்து வந்தது தான். ஸோ அதுக்காக நீங்கள் பட்டாசு வெடிக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் நான் சொல்ல வரல. நீங்கள் நம்ம வழக்கமாக வந்து இந்த குக்கரை கொத்தி போட்டு, குண்டா கொத்தி போட்டு, அதுக்கடியில் அணுகுண்டு வச்சு வெடிக்கிறது, சாணியில் அணுகுண்டு வச்சு வெடிக்கிறது, இந்த மாதிரி நம்ம பாரம்பரியமாக பண்ணுறோம். நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஸோ தீபாவளி வாழ்த்துக்கள் கைஸ். பாய் பாய்.